ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து சுடு தண்ணீல ஊற வச்சுக்கலாம். அதே மாரி வாழைக்கருவாட எடுத்து அதையும் சுடு தண்ணீல ஊற வச்சுக்கலாம் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும். கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், நறுக்கி வச்சிருக்க பூண்டு 15 பல்லு, 2 போல 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு, 1/4 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 நிமிஷத்துக்கு இத நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் சேர்த்துட்டு, உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்குறதுக்கு. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட்டா வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காவ இதோட சேர்த்துட்டு, ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா இறங்குறதுக்கு மூடி வைக்கலாம். இப்போ புளி தண்ணிய இதோட சேர்த்துட்டு, கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடிய திறந்து, இப்போ கருவேட இதோட சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனா, பக்கத்து வீடு வர மணக்கிற மாதிரி ஒரு சுவையான